சின்ஜோ நகரத்துல சகடாங்கிற அபார சண்டைக்காரன் ஒரு கத்தியை நுணுக்கமா கூர்மையாக்குறான். அப்புறம் ஒரு ஆடம்பர காரத்துல புறப்பட்டு போறான். அதே நேரம் கடற்கரை வீட்டுல ஒரு கும்பலோட உறுப்பினர்கள் தலைவன் கனானோ கிட்ட வந்து சேருறாங்க. புது கும்பல் நகரத்தையே கைப்பற்ற முயற்சி பண்றதா சொல்றாங்க. ஒரு கீழ்ச்சாதி டாஸ்க்ல ஃபெயில் ஆனதுக்கு கனானோ அவனுக்கு கத்தியால ஒரு ஆழமான காயத்தை விடுறான். அதுல ஒருத்தன் முகத்துல ரத்தம் வெள்ளமா ஓடுது. வீட்டுக்கு வெளியில சகடா சத்தமில்லாம நுழைஞ்சு காவல்காரங்க எல்லாரையும் ஒழிச்சுப்புட்டு ஜன்னல்கள்ல ரத்தம் சிந்தி கிடக்கு. ஒரு நிழல் உருவம் வெளியில தோணுது. கூவோட ஆட்கள் உள்ளே ஒரு உள்ளுழைஞ்சு இருக்கான்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க கனானோவை பாதுகாப்பான இடத்துக்கு போக விரைஞ்சு கொண்டு போறாங்க. சகடா ரூஃப்டாப்ல நின்னு எல்லா காவல்காரங்களையும் கொன்று குவிக்கிறான். கனானோவும் அவன் ஆட்களும் கொஞ்சம் கொஞ்சமா தப்பிக்க வழி இல்லை. டேய், உடம்புகள் எல்லாம் நிலத்துல வீழ்ந்து கிடக்கு. அப்புறம் என்ன பண்றது? இரண்டாம் மாடிக்கு ஓடு. அவசரமா எல்லாரும் தப்பிக்க ஓடுறாங்க. சகடா அருமையா ஒரு சண்டை போடுறான். கத்தி எடுத்து விரட்டி வந்தவங்களை எல்லாம் படிக்கட்டில இருந்து தள்ளி விடுறான். அடேங்கப்பா! அப்புறம் கானோ கார்ல ஏற போறான். ஆனா டிரைவர் சாஞ்சு போச்சு. அட போங்கடா! சண்டை மோசமா ஆரம்பிச்சிடுச்சு. கும்பல் ஒருத்தன் சகடாவ கண்ணாடி வாசல்ல தூக்கி வீசுறான். சகடா உடனே கை சண்டையில இறங்குறான். கிடைச்சதையெல்லாம் ஆயுதமா உபயோகிக்கிறான். சகடா தள்ளாடி விழுந்தான். அப்போ அவனை குத்த வந்தானே, சகடா அவன் கையையே வெட்டிவிட்டான். ரத்தம் வெள்ளமா ஓடுது. அப்புறம் சகடா கானோ அறைக்கு போறான். சாகடிச்ச கும்பல் ஒருத்தனை கவசமா வச்சுக்கிட்டு கானோ துப்பாக்கி விடறான். கானோ பயந்து பால்கனி மூலமா தப்பிக்க முயற்சி பண்றான். ஆனா சகடா அவனை விரட்டி பிடிச்சு கிழிச்சு விடுறான். சக்க கூ ஓட ஒருத்தன் சாகாட்டன்னு துப்பாக்கி சுட போறான் பாருங்க. அந்த நொடியிலேயே ஃபுவேட்டான ஒருத்தன் வந்து அந்த தீயவனை பூமியிலேயே படுத்துறான். அட என்ன வேகம்! பின்னாடியே சாகாட்ட வேலைய பண்ணினதுக்கு காசு வாங்கிட்டான் ஃபுவேட்டா. ஏய், இன்னும் கொலை வேலையில இரு, நீ ஜாம்பவான்னு சொல்றான். ஆனா சாகாட்டோட மனசுல இன்னொரு கதையே ஓடுது. எனக்கு குடும்பம்தான் முக்கியம்னு கெட்டிக்காரனா சொல்லிட்டான். இதையெல்லாம் ஒரு மர்ம நபர் நிழல்ல ஒளிஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. பின்னால சாகாட்டா வீட்டுக்கு போய் அவன் பொண்டாட்டி ஆயி பொண்ணு ரியோ கூட சந்தோஷமா சின்ன நேரம் கழிச்சான். அப்புறம் ஸ்நானம் பண்ண போறான். ஆனால் டென்ஷன். அவன் உடைகளை மாத்திக்கிட்டு இருக்கும்போது அவன் குடும்பத்தோட முணுமுணுப்பு சத்தம் கேக்குது. பயங்கரமா அழுதுகிட்டு ஓடுறாங்க. சட்டன்னு வெளியே வந்தா, என்னடா இது? முகமூடி போட்ட கும்பல். சாத்தான் முகமூடி. அவங்க சாகாட்ட கூட்டத்தை அழிச்சதுக்கு நன்றி சொல்றாங்க. கிமான் கோமி ஒரு கொடூர கும்பல் இந்த வேலைய பண்ணுச்சுன்னு சொல்றாங்க. நகரத்தையே ஆள ஆரம்பிச்சாங்க. அந்த கூட்டத்துல ஒருத்தன் ரியோவோட பொண்ணு சகடாவ கடத்திட்டு போயிட்டான். சகடா கொள்ளைக்காரனை சுட போறான். ஆனா அடுத்த கொள்ளைக்காரன் ஒரு துப்பாக்கி சத்தம். டேபிள்ல இருந்த பொருள்ல குண்டுபட்டுச்சு. அப்புறம் சகடா மேல கொடூரமான தாக்குதல். ரியோ அப்பா உயிருக்காக கெஞ்சுறான். அவன் பொண்ணு அவளை காப்பாத்த முயற்சி பண்றா. கண்ணீர் விட்டு கெஞ்சுறா. அவங்க அழுகையால சீற்றம் அடைஞ்ச ஒருத்தன் அவளை தலையில சுட்டு போட்டான். சகடா கடுங்கோபத்துல ரியோ ஓடி போற மாதிரி சொன்னான். ஆனா அவளையும் சுட்டு போட்டாங்க. சகடா அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டான். அப்புறம் அந்த தலைவன் சொல்றான், 50 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு சாத்தான் நகரத்துல வந்து கொலைகள் பண்றதா? கிமான் கோம் அந்த சக்தியில இருந்து நகரத்தை காப்பாத்தணும்னு சொல்றான். ஆனா ஆட்டா பழிவாங்க சத்தியம் பண்றான். அவங்களை ஒரு நாள் வேட்டையாடுவேன்னு சத்தியம் பண்ணினாலும் அந்த தலைவன் அந்த மிரட்டலுக்கு சிரிச்சுட்டான். அந்த நாளை பார்க்கலாம்னு கூறிட்டு சகாடாவை அடுத்தடுத்து நிறைய சுட்டு போட்டான். உடனே போலீஸ் வந்து சகாடாவ்தான் அவன் குடும்பத்தை கொன்னான்னு முடிவு பண்ணிட்டாங்க. 10 வருஷம் கழிச்சு பாருங்க. ஷினோ நகர மேயர் சகாரா மீடியா முன்னாடி நின்னு பெருமையா பேசுறாரு. ஷினோ கிரிமினல்களோட கூண்டுல இருந்து வளர்ச்சியோட மையமா மாறிடுச்சுன்னு அவரு சொல்றாரு. ஒரு பெரிய ரிசார்ட் போட போறோம்னு ஷாப்பிங் மால், தியேட்டர், கேசினோ எல்லாமே இருக்குன்னு அறிவிச்சுட்டாரு. ஆனா காமியாமா என்ற பத்திரிகையாளர் கடந்த 10 வருஷமா நிறைய பேர் காணாம போனது, சிலர் சாகிறது எல்லாமே சந்தேகமா இருக்குன்னு கேக்குறாரு. அதுவும் அந்த ரிசார்ட் எதிர்ப்பு காட்டின தலைவர்கள் எல்லாம். சகாரா எல்லாத்தையும் ஒதுக்கி பொய்யான வதந்திகள்னு சும்மா கிளப்பி விட்டுட்டாரு. ஆனா சகாடா என்ன ஆனாருன்னா, டாக்டர் கவனிப்புல காய்ச்சல் நோயால படுத்து கிடக்குறாரு. 12 வருஷமா. சிறைச்சாலையிலிருந்து விடுதலையான உடனே ஃபுவேட்டா அவரை பிடிச்சு குப்பைமேடுல ஒரு சின்ன அபார்ட்மெண்ட்ல கொண்டு போய் விட்டாரு. அந்த நகரம் அரசாங்கம் சொல்ற மாதிரி மின்னல் மின்னல்னு இல்லன்னு நிஜம் தெரிஞ்சிச்சு. நாட்கள் ஓடின. ஃபுவேட்டா சகாராவை நல்லா பாத்துக்கிட்டாரு. குளிக்கவும் சாப்பிடவும் நடக்கவும் உதவி பண்ணினாரு. ஒரு இரவு அபார்ட்மெண்ட்ல இருந்து திரும்பி வந்தப்போ ஒருத்தர் திடீர்னு அவர்கள மேல வெட்டி பிடிச்சாரு. சகாராவோட கையை வெட்டினாரு. சகாராவோட பெயரை கத்திக்கிட்டே. அந்த வெட்டியவன் பல வருஷம் முன்னாடி சகாரா கையை வெட்டி போட்ட கும்பல்காரன். பழிவாங்க வந்தான். ஆனா சகாரா ஒண்ணுமே பண்ணல. அதே சமயம் வேற ஒரு பக்கம் காமியாமா ஒரு பொசுங்கிய முகம் உள்ள ஒருத்தரை சந்திச்சாரு. கிமான் கும்பல் பத்தி தகவல் வாங்க.
அந்த கும்பல்காரன் சகாரா அந்த கும்பல்ல வேலை பண்றான்னு சந்தேகப்பட்டான். காமியாமா ஒரு அதிசயமான ஒற்றுமையை கவனிச்சாரு. அந்த தாக்குதல் அந்த ரிசார்ட் கட்டுமானத்துக்கு அனுமதி கிடைச்ச அதே நாளுல நடந்தது. அந்த கும்பல்காரன் கிமான் கும்பல் மனித கடத்தலில பணம் சம்பாதிக்குதுன்னும் சொன்னான். கள்ளப்பொருட்கள் விநியோகம். ஆனா அந்த பேச்சு ஒரு நிமிஷத்துல நிறுத்தப்பட்டது. ஏன் தெரியுமா? ஒரு முகமூடி ஆள் காரோட கண்ணாடியை அப்படியே நொறுக்கிட்டான். காமியாமா பதட்டத்துல ஓடிட்டான். அந்த முகமூடி ஆள் சுத்தியலோட அவனை விரட்டி அடிச்சு கொன்னுட்டான். அவனோட டீம் அந்த கும்பலை காரிலிருந்து இழுத்து வெளியே போட்டாங்க. பின்னா என்ன பண்ணினாங்கன்னா அந்த கும்பால துப்பாக்கியை வச்சு கொல்ல சொல்லி அவங்க கட்டாயப்படுத்தினாங்க. 2 பேரும் சாகுறது உறுதி செஞ்ச பிறகு ஒரு மர்மமான போன் கால் வந்தது. அதே நேரம் வேற இடத்துல ஃபுஜா டேபிள் டென்னிஸ் ஆடிட்டு இருந்தாங்க. சகாதா கூட இருந்தாங்க. சகாதா குடும்பத்தை கொல்லாதீங்கன்னு கிமான் குமிக்கு எச்சரிச்ச விஷயம் அவருக்கு ஞாபகம் வந்தது. ஆனா அவங்க அதுக்கு சம்மதிக்கல. அப்போ ஃபுஜாவுக்கு ஆஸ்பத்திரியில ஒரு அதிர்ச்சிகரமான போன் கால் வந்தது. அதே நேரத்துல காவல்துறை தலைவர் கோடோ சலவை தொழிலாளர்கள் வசிக்கும் இடத்துல ஒரு தகராறுல காயமடைஞ்ச ஒருத்தரை பார்க்க வந்தாங்க. என்ன பண்ணினாருன்னா 2 காவல்காரங்களை அழைச்சிட்டு போனாரு. சாரி, கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வந்தா ஒரு சீக்ரெட் ரூம்ல ஒரு நோய்வாய்ப்பட்ட ஆள் இருந்தான். சகடா பேய் முகமூடி போட்டிருந்தான். அப்பா கோடோ அந்த ரூம்ல நுழைஞ்சான். சகடா கிட்ட உன்னை நினைவிருக்கான்னு கேட்டான். அவன் கிமான் கோமி டீம்ல இருந்தவன். சகடா குடும்பத்துல நடந்த கொடுமைக்கு காரணம் அவங்கதான். கோட்ல இருந்து ஒரு சிரிஞ்சு எடுத்தான். 12 வருஷமா சகடா உயிருடன் இருக்கிறதா அவங்க டீமுக்கு தெரியும். ஆனா கொல்லக்கூடாதுன்னு சொல்லிருந்தாங்க. ஆனா கோடோ ஆரம்பத்திலேயே சகடாவை அழிச்சிடுறதுன்னு நினைச்சான். அவன் பேசுற சத்தம் சகடாவுக்கு நினைவை திருப்பி கொடுத்துடுச்சுன்னு கோடோவுக்கு தெரியல. திரக் செலுத்தினான். சான்சா செல்ஃபி எடுக்க போனான். அப்போ பாருங்க, சகடா உடம்பு அசைஞ்சுது. ஒரு நிமிஷத்துல முடங்கி போயிருந்த சகடா கோடோவை பற்றி அடிச்சு தள்ளிட்டான். அட கொடூர போராட்டம். கோடோ எல்லாத்தையும் வச்சு அடிச்சான். எல்லாத்தையும் உதைச்சான். சகடா மறுபடியும் நிலைகுலைஞ்சான். அப்போதான் காவல்காரங்க அறைக்குள்ள திரும்பினாங்க. சீக்கிரமா கோடோ முகமூடியை எடுத்தான். சந்தேகம் வரக்கூடாதுன்னு காவல்காரங்க திரும்புறதுக்குள்ள மறுபடியும் முகமூடி போட்டுட்டு ஒருத்தன் முகத்துல துப்பாக்கி பத்திரமா சுட்டுவிட்டான். தலையணை வச்சு சத்தம் கேட்காம டபுள் கில்லு. இன்னொரு காவல்காரன் ஒன்னும் சொல்லல. அவனும் கிம் இன் கியோட டீம்ல தான் இருந்தான். டாக்டர் பார்த்துட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவங்களையும் சுட்டுவிட்டாங்க. அப்பதான் சகடா கொதிச்சு கோடோ மேல வெறிச்சு தாக்கினான். காவல்காரன் தன் ஆபீசரை காப்பாத்த வந்தான். 3 பேர் கொஞ்ச நேரத்துல ஒரு மகா போர். காவல்காரன் படுக்கைக்கும் சுவருக்கும் நசுங்கி போனான். கோடோ சகடாவை அடிச்சு அடிச்சு கொன்னான். சகடா கோடோ கழுத்தை நெரிக்க முயற்சி பண்ணான். ஆனா கோடோ தப்பிச்சிட்டான். சண்டையில காவல்காரனை சன்னல் வெளியே தள்ளி விழுத்திட்டாங்க. ஒரு எதிரி போனதும் சகடா வேற வழி தேடினான். கோடோ விட்டதும் சகடா ஒரு துணியாலேயே அவன் எதிரியோட உயிரையே பறிச்சிட்டான். அடப்போடி. அப்புறம் ஃபுஜா அவன் டிரைவர்லாம் ஹாஸ்பிடல்ல போய் சேர்ந்தாங்கன்னா சகடா சும்மா நடந்து போறத பார்த்து அதிர்ச்சியா போயிட்டாங்க. ஆமா, அந்த பயலே அப்படியே சும்மா நடந்து போயிட்டான். அப்புறம் அவன் சாப்பாடு வாங்கினான். அப்போ அவன் குடும்பத்து நினைவு வந்து பழிவாங்கணும்னு இன்னும் வேற லெவல்ல தீர்மானிச்சுட்டான். சகடா வந்த விஷயம் கிமான் கோமில பரவிடுச்சு. குறிப்பா கள்ளக்கடத்தல் மனுஷ கடத்தல் பண்றவங்க எல்லாம் பயந்து போயிட்டாங்க. அவங்க தலைவன் சகடா ஒரு பெரிய ஆபத்துன்னு தெரிஞ்சும் சவாலை ஏத்துக்குறான். அவன நகரத்துல சுத்தி திரியும் பிசாசு நே சொல்றான். கொண்டாட்டத்துக்கு ஒரு பழைய ஆட்டம் ஆடினான். அப்புறம் ஃபுஜாவுக்கு கிமான் கோமி ஒரு மெசேஜ் அனுப்பி சகடா உடம்பை அவங்க கிட்ட கொண்டு வர சொல்றாங்க. ஃபுஜா ஒரு ஃபேக்டரிக்கு போனான். அங்க பார்த்தா சகடா உடம்பு ஒரு மூட்டையில அடைச்சு வச்சிருக்காங்க. அப்புறம் ஃபுஜாவும் அவன் டிரைவரும் கிளம்பிட்டாங்க. சாக்கு பை கன்வேயர் பெல்ட்ல போச்சு. அதுவும் நசுக்குறை இயந்திரத்துக்குள்ள. ஆனா சகாதா அந்த பையிலிருந்து புயல் மாதிரி வெளியே வந்தான். ஒரு காப்பாளனை கிடக்க விட்டான். அப்புறம் கண்ணு இல்லாம ஓடிட்டான். தகோட்டோ கண்காணிப்பு கேமரால பார்த்துட்டு அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டான். சகாதா அங்க இருந்த எல்லாருடனும் போராடிட்டான். தகோட்டோக்கு பேய் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. உடனே கேட்ல இருந்த காப்பாளன் மேல கொட்டாயம் தாக்கிட்டாங்க. காரோட்டிய சாகடிச்சுட்டாங்க. ஃபுயட்டாக்கு சின்ன காயம். அவன் திருப்பி அடிச்சான். அதற்குள்ள தகோட்டோ மருந்து சாப்பிட்டுட்டு முகமூடி போட்டுக்கிட்டு வந்தான். சகாதா குடும்பத்தை கொன்னவன் அவன்தான். தகோட்டோ சகாதா ஃபேக்டரியில ஒவ்வொரு ரூம்னு நகர்ந்து எதிரிகளை வெட்டி போட்டான். கிடைச்ச எல்லாத்தையும் ஆயுதமா உபயோசிச்சான். வேலி இயந்திரம் எல்லாத்தையும் உபயோசிச்சு தலையை உடைச்சான். ஒரு இயந்திரம். ஒரு தொழிலாளி ஃபோர்க்லிஃப்ட் வாங்கி அவரை குப்பை மேல புதைச்சு தரையில போட்டு கொல்ல முயற்சி பண்ணான். ஆனா சகடா சட்டென்று ஒரு கத்தியை வீசி அவனை கொன்னுட்டான். அப்புறம் வேற ஒரு தொழிலாளி ஒரு காட்டு மேலே நின்னு கைதுப்பாக்கியால சுட்டு கொல்ல முயற்சி பண்ணான். சகடா ஒரு சிங்கம் மாதிரி குதிச்சு அந்த காட்டை தலைகீழா திருப்பி துப்பாக்கியை பறிச்சு எதிரிகளை ஒவ்வொருத்தரா அழிச்சான். காட் மேலே நிறைய தொழிலாளிகள் சேர்ந்து அவனை அடிக்க வந்தாங்க. ஆனா சகடா ஒரு கணத்திலேயே அவங்களை கத்தியால அடிச்சு நொறுக்கிட்டான். கார் விழுறதுக்கு முன்னாடி சட்டென்று குதிச்சு எஸ்கேப் ஆயிட்டான்.
பழிவாங்கணும் என்ற தீர ஆசையோட சகடா முன்னேறினான். நடைபாதையில நின்னு அவனை எதிர்த்த எல்லாரையும் வெட்டி கொன்னுட்டான். அலுவலகம் சேர்ந்த உடனே சகடா பார்த்தான். தூட்டோ போன்ல ஏதோ டயல் பண்றான். அடுத்த கணம் ஒரு பெரிய வெடிச்சத்தம். கட்டிடம் தூளா போச்சு. தூரத்துல கிமான் கோமி லீடர் அந்த வெடிச்சதை பார்த்துட்டு சகோதரர் தகோட்டோ வெற்றி பெற்றதாக கொண்டாடினார்கள். ஆனா பாருங்க, தகோட்டோ அதிர்ச்சியில உறைஞ்சி போனாரு. ஏன்னா பாருங்க, சகடா அந்த இடிபாடுகளிலிருந்து அதிசயமா வெளிவந்தாரு. ஒரு போர்வை அவரை காப்பாத்திச்சு. மறுபடியும் சண்டைன்னு நினைச்சாங்க. ஆனா அப்போ பாருங்க, ஃபுயேட்டா ஓடி வந்து ஓட்டோ மேல மோதி விழுந்தாரு. ரத்தம் கக்கி சுருண்டு விழுந்தாரு. ஃபுயேட்டா நிலத்தில் முழங்கால் போட்டு உட்கார்ந்து சகடா கிட்ட மன்னிப்பு கேட்டாரு. கிமான் கோமிக்கு அவரு குடும்ப விஷயத்தை சொல்லி புரட்டி போட்டதுக்கு மன்னிப்பு கேட்டாரு. தண்டனைக்கு தயாரா இருக்கேன்னு சொன்னாரு. சகடா உடனே ஃபுயேட்டாவை சுட்டு போட்டாரு. பிறகு தகோட்டோவை பார்த்தாரு. தகோட்டோவை தூக்கி போட்டு அடிச்சாரு கொடுமையா. ஆனா தகோட்டோ சிரிச்சான். தலைவனுக்கு உண்மையா இருப்பேன்னு சத்தியம் பண்ணான். அப்போ ஓட்டோவோட போன் ரெங் பண்ணுச்சு. சகடா போன்ல பேசுறவங்க சொல்றதை கேட்டாரு. சகத்தா கோபத்தோட கெனில தலைவனா இருக்கணும்னு நினைச்சு டூட்டோட முகமூடியை நொறுக்கி போட்டான். போன்ல இருந்த குரல் ஒரு அதிர்ச்சி உண்மையை வெளியிட்டது. சகத்தாவுடைய பொண்ணு ரியோ இன்னும் உயிருடன் இருக்கா. மேயர் சஹாரா, அந்த தலைவி, தான் சொன்னா எல்லா குற்றச் செயல்களும் நகர மேம்பாட்டுக்காகத்தான். சஹாரா சகத்தா கிட்ட ஒரு டீல் சொன்னா. பொண்ணை பார்க்கணும்னா டூட்டை விட்டுவிடணும். சகத்தா யோசிக்காம டூட்டை கொன்னுட்டான். அடுத்த நாள் காலையில மீடியா எல்லாம் கலவரம் பத்தி ஓலமிட்டது. சகத்தாவை தான் இதுக்கு பின்னாடி இருக்கான்னு சொல்லி ஃபேக்டரி வெடிச்சு அவன் இறந்துட்டான்னு கூட சொன்னாங்க. ஆனா ரியோ இப்போ 15 வயசு பொண்ணா கே என்னும் ஒரு மனுஷன் கண்ணுக்குள்ள வாழ்ந்துட்டு இருந்தான். அவன் கிமான் கோம் முடைய மனித கடத்தல் சங்கிலியில முக்கியமான ஆள்னு தெரிய வந்தது. ரியோவை அவன் சந்தேகத்திலேயே பார்த்தான். சஹாரா கண்ணாலேயே கே வை பிடிச்சு சகடாவை கண்டுபிடிக்க சொன்னாங்க. அந்த சம்பவம் முடிஞ்சதும் எங்கேயோ மாயமான சகடாவ. அப்போ தக்காவா என்னும் போலீஸ் ஆபீசர் வீட்டுக்கு வந்து பார்த்தா ஜன்னல் திறந்து இருக்கு. அதுல சகடா தோன்றினா. அதிர்ச்சியில தக்காவா உறைஞ்சு போனாரு. பல வருஷங்களுக்கு முன்னாடி சகடா தக்காவா உயிரை காப்பாத்தினதால இரகசியமா முக்கியமான தகவல்களை தந்துட்டு இருந்தாரு தக்காவா. அப்புறம் தக்காவா சகடா கிட்ட ஒரு வீடியோ காமிச்சாரு. கிமன் கோமி என்னும் கும்பல் ஒரு செக்யூரிட்டி கம்பெனி சிஓ வை கொன்ன வீடியோ. அது மட்டுமில்லாம அந்த கொல்லப்பட்ட ஆளோட விரலையும் காமிச்சாரு. அந்த செக்யூரிட்டி கம்பெனியை தான் புதுசா கட்டுற ரிசார்ட்டை பாதுகாக்க வச்சிருக்காங்க. தக்காவா கிட்ட இருந்து ஆயுதத்தை திருடிட்டு சகடா அந்த செக்யூரிட்டி கம்பெனி ஹெட் குவார்ட்டர்ஸ் உள்ள நுழைஞ்சு ஒவ்வொரு ஃப்ளோர்லையும் தீயவர்களை அடிச்சு தூக்கிவிட்டு ஒரு சின்ன அறைக்குள்ள போய் ரியோவை கண்டுபிடிச்சாரு. சோஃபாக்கு பின்னாடி ஒளிஞ்சு இருந்த சகாதா அந்த அறையில அவருடைய பொண்ணோட புகைப்படங்கள் நிறைய ஒரு பலகையை கண்டுபிடிச்சாரு. அதுலதான் தெரிஞ்சிச்சு கே எல்லா நேரமும் அவருடைய அப்பான்னு நடிச்சுக்கிட்டு இருந்தான்னு. அந்த நேரத்துல தான் கே அறைக்குள்ள நுழைஞ்சான். அடப்போடி, ஒரு பயங்கரமான சண்டை. அந்த குழப்பத்தோட நடுவுல ரியோ தப்பிச்சிட்டா. சகாதா அந்த கே வை அந்தாண்டா இண்டாண்டா தள்ளி பர்னிச்சர்ல எல்லாம் மோதி விழுத்திட்டாரு. ஆனா கே ஒரு மேஜையால சகாதாவை அடிச்சான். துப்பாக்கியால கூட சுட முயற்சி பண்ணான். சகாதா தப்பிச்சு துப்பாக்கியை பிடிக்க பார்த்தாரு. ஆனா கே ஒரு அலங்கார பொருளால மறுபடியும் அடிச்சான். அப்பதான் சகாதாவுக்கு புரிஞ்சிச்சு அவர் பொண்டாட்டியை கொன்னது கேதான்னு. அதிர்ஷ்டவசமா சகாதா துப்பாக்கி ஜாம் ஆயிடுச்சு. சகாதாவுக்கு கை ஓங்கிடுச்சு. ஆனால் அந்த நேரத்துல தான் ரியோ திரும்பி வந்து கே வை அப்பா நு கூப்பிட்டு ஸ்கூல்ல இருந்து கொண்டு வந்த வில்லால சகாதாவை அம்பு விட்டா. சகாதா அதிர்ச்சியில மூழ்கி போனான். மார்பிலேயே அடி வாங்கி நொறுங்கி போனான். அந்த நேரத்தை சரியா பயன்படுத்திக்கிட்டு கனா சகாதாவை ஜன்னல்ல தள்ளிட்டான். ஆனா பாருங்க, கீழே பார்த்தா சகாதா ஒரு காரிலேயே தப்பிச்சிட்டான். தகாவா தான் சகுராவை காப்பாத்தி பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போய் காயங்களையும் அம்பையும் எடுத்துட்டாரு. அந்த நேரம் தான் தகாவாவுக்கு சஹாரா போன் பண்ணிருக்காரு. கண்காணிப்பு கேமரா மூலமா அவங்க நடவடிக்கையை எல்லாம் பார்த்துட்டு இருந்தாரு. சகாதாவோட பேசணும்னு சஹாரா ஆணையிட்டாரு. ரியோவை பார்க்கணும்னா ரிசார்ட்டுக்கு வரணும்னு மிரட்டினாரு. காயம் எல்லாம் பேசாம சகாதா தன் பழைய பதுங்குமிடத்துக்கு போய் பழைய ஆயுதத்தையும் டாப் கிளாஸ் காரையும் எடுத்தான். அதே சமயம் ரியோ காவலுக்கு நிறைய ஆயுதம் பிடிச்சிருக்கிற காவலாளிகள் சூழ ரிசார்ட்ல ஒரு அறையில பூட்டப்பட்டிருந்தான். ஆனா சட்டென்று ரிசார்ட் முன்னாடி ஒரு கார் தோணுச்சு. ஒரு டைவர்ஷன். காவலாளிகள் அங்க பார்த்துட்டு இருக்கிற நேரத்துல சகாதா உள்ளே நுழைஞ்சிட்டான். ஒருத்தரா காவல்காரங்களை ஒரு கத்தி எதிரிகிட்ட பறிச்ச ஆயுதங்கள்லாம் உபயோகிச்சு தள்ளிப்பிடிச்சாரு சகாதா. அது மட்டுமில்ல, கிடைச்ச பொருட்கள் எல்லாம் உபயோகிச்சு போர் பண்ணினாரு. டிராலி, தீயணைப்பு சிலிண்டர் எல்லாம் ஆயுதமா மாத்திட்டாரு பாருங்க. படிக்கட்டுகளை ஏறி போராட்டம். எதிரிகள் சிலர் சலனமில்லாம விழுந்தாங்க. ஆனா சகாதாவுக்கு ஒரு கத்தி வச்சவன் கிடைச்சான். அவன் சகாதாவை காயப்படுத்தும் அளவுக்கு பலசாலி. கடைசியா அவனும் தோத்தான். காயமானாலும் சகாதா நின்னு போகல. அப்புறம் கே கிடைச்சான். மீண்டும் சண்டை. இந்த முறை சம போட்டி.
கே என்ன போர் திறமை பாருங்க. தொழில்முறை நுட்பத்தோட தாக்குதல்களை ஒதுக்கிட்டான். அந்த போர் நடக்கிற சமயம் கானர் ரியோ பத்தி கருத்து சொன்னான். அழகான பெண்ணா வளர்ந்து வருறான்னு சொன்னான். அது கேட்டு சகாதா கடுப்பா போய் தாக்கினாரு. கே முதல்ல தாக்க முயற்சி பண்ணினாலும் சகாதா தப்பிச்சிட்டாரு. சக்தி ஒரு பயங்கரமான சண்டை. கன்னத்தில் ஒரு சிறு காயம் மட்டும். அற்புதம். கத்தியை பறிச்சு கே தள்ளி தலையில அடிச்சு மயக்கி போட்டாரு. ஆனா இன்னும் முடியல. காவலாளி கூட்டம் வந்துடுச்சு. கடைசி மாடி வரைக்கும் ஓடினாரு. உடம்பு சோர்ந்து போச்சு. ஒரு அறைக்குள்ள போனாரு. அதிர்ச்சி. ரியோ இருக்காரு. ரியோவுக்கு அவருன்னு தெரியல. அந்த நேரம்ல ஜீன் கடைசி மாஸ்டர் சக்திய தள்ளி போட்டாரு. பின்னாடி சஹாரா, முன்னாடி ரியோ. பழைய கதையை சொன்னாரு. சக்திய பிசாசு ஆக்கணும்னு திட்டம். ரியோவை கொல்லவும் கத்தி தயார். ஆனா தகவகவா வந்து திட்டத்தை கெடுத்துட்டாரு. உள்ளே புகுந்து கொள்ளைக்கார பார்வையில தாக்குதல். காப்பாளர்கள் அனைவரையும் ஒரே கணத்தில் தள்ளிவிட்டு சுனஹாரா ஒருத்தரை கவசமா வைச்சுக்கிட்டு அந்த அறையிலிருந்து தப்பிச்சுட்டாரு. அந்த சமயம்தான் சகடா ரியோன்னு கத்தினாங்க. அது ரியோவுக்கு ஒரு ஞாபகத்தை கிளப்பிச்சுச்சு. கடந்த கால சம்பவம் அவருக்கு ஞாபகம் வந்துச்சு. துப்பாக்கி குண்டு அவர் பொம்மையில தான் பட்டுச்சுன்னு தெரிஞ்சுச்சு. உடனே ரியோ தகாகவா கூட ஒளிஞ்சிக்கிட்டாங்க. சகடா மட்டும் ஜீன் கிட்ட போய் நின்னுட்டாரு. ஜீன் கையில உருக்கு கம்பு. பின்னால சுனஹாரா போர் பாருங்கிறதுக்காக வந்தாரு. ஜீன் சகடாவை எளிதா அடிச்சு துவம்சம் பண்ணிட்டாரு. சகடா சோர்ந்து போயிட்டாரு. ஆனா சகடா கடைசி சக்தியை வச்சு ஜீனை குத்தி படிக்கிட்டே தள்ளிட்டாரு. சுனஹாரா ஜீனோட உடம்ப சமீபிச்சு போய் அவரு முகமூடியே எடுத்துட்டாரு. அதிர்ச்சி தகவல். ஜீன் அவன் இரட்டை சகோதரன். ஒரே வித்தியாசம், முகத்துல இருக்கிற பொசுக்கு காயம். இந்த ரகசியம் வெளிப்பட்டதும் சிறுவயசுல எப்படி அவங்க பிரிஞ்சாங்கன்னு ஞாபகம் வந்துச்சு. மறு இணைவுக்கு பிறகு சூனஹாராக்காக எதுவும் பண்றேன்னு ஜீன் சத்தியம் பண்ணான். அவனுக்கு எதிரா நிக்கிறவங்கள அழிக்கிறேன்னும் சொன்னான். அந்த நேரத்துல தகவகா ரியோவை கட்டிடத்துல இருந்து வெளியே அழைச்சிட்டு போக முயற்சி பண்ணான். ஆனா நடுவுல ரியோ திரும்பி வந்தா. அப்பா ரட்சிக்க திரும்பி வந்தா. சண்டை மறுபடியும் தொடங்கிடுச்சு. சூனஹாரா முகமூடி போட்டான். சகடாவை எதிர்க்க தயாரானான். கத்தியோட. சகடா அசுர வேகத்துல அடிச்சான். ஆனா சகடா வலிமையிழந்து சோர்ந்து போயிருந்தான். சூனஹாரா ஒவ்வொரு தடவையா அவனை காயப்படுத்தினான். கடைசியா ஒரு கையையே வெட்டி போட்டான். ஆனாலும் சகடா சரணடையல. உறுதியோட தாக்குனான். சூனஹாரா முன்னாலும். சகாரா அடிச்சாச்சு. சகடா அசராதான். ஒவ்வொரு அடியையும் அற்புதமா தடுத்தாடுறான் பாருங்க. அடடா. இந்த உறுதியை பார்த்து சகாரா சந்தோஷமா போயிட்டாரு. சகடா உண்மையிலேயே அவன் நினைச்ச ராவணனா மாறிட்டான்னு நம்பிட்டாரு. அப்புறம் என்ன ஆச்சுன்னா கடைசி போர். இருவரும் ஒரே நேரத்துல அடிச்சாங்க. இருவரும் ஒண்ணுன்னு குத்திக்கிட்டாங்க. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சகடா சகாராவுடைய முகமூடியை கிழிச்சு போட்டான். கடைசி மரண அடிய அடிச்சுட்டான். சகடா தலையை தூக்க முயற்சி பண்றப்போ ரியோ அங்கே நின்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தா. அவள் சகடா கிட்ட போக முயற்சி பண்ணா. ஆனா அந்த நேரத்துல கொனர் தோன்றிட்டான். சகடாவை சுட்டு போட்டுட்டான். அப்புறம் ரியோ கிட்ட போய் அவளை கூட்டிட்டு போக சொன்னான். ஆனா ஞாபகம் திரும்ப பெற்ற ரியோ அழுத்தமா மறுத்துட்டா. கொனர் தான் அவளுடைய அம்மாவை கொன்னவன்னு ஞாபகம் வந்துருச்சு. கொனர் ரியோவை பிடிக்க முயற்சி பண்ணும்போது கடுமையா காயப்பட்டிருந்தாலும் சகடா நின்னு கொனரை கொன்னுட்டான். கடைசியா காயத்துல சகடா ரியோவோட கட்டிடத்துல உயிர் போறதுக்கு முன்னாடி கடைசி மூச்சுல அன்பு சொல்லிட்டு கண்ண மூடிட்டான். அடுத்த நொடில போலீஸ், டாக்டர், தீயணைப்புலாம் வந்தாச்சு. காயப்பட்டவங்களையும் சடலங்களையும் எடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்பதான் தெரிஞ்சது ஜீன் இன்னும் உயிருடன் இருக்கான். அதிசயம். ரியோவை ஆம்புலன்ஸ்ல காத்திருக்க சொன்னாங்க. ஆனா யாரும் கவனிக்காம இருந்த நேரத்துல சும்மா கிளம்பிட்டான் ரியோ. ஒரு வருஷம் கழிச்சு ஜீன் சஹாரான்னு பெயர் மாத்திக்கிட்டு மேயர் தேர்தல்ல வெற்றி பெற்றான். அவன் காயங்கள்லாம் மக்களுக்கு அனுதாபத்தை ஏற்படுத்தின. புது தலைவனா இன்டர்வியூ கொடுத்த பிறகு ஒரு ரகசிய இடத்துக்கு போய் தலைவன் முகமூடிய போட்டுக்கிட்டு காட்டுல இருக்கிற கோவிலுக்குள்ள ஒரு சடங்கு பண்ண ஆரம்பிச்சான். ஆனா எதிர்பாராமல்